ஹாய் உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய பதிவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வேனிசிங் பாயிண்ட், அதாவது ஃபில்டருக்குள்ளே இருக்கிற வேனிசிங் பாயிண்ட்டை வச்சு என்ன செய்யலாம்ன்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஒயிட் கலர் எம்டி பாக்ஸுக்கு வந்து ஒரு நம்ம வேறு கலர் உள்ள டிசைன் உள்ள ஒரு பேப்பரை எப்படி அட் பண்ணலாம்ன்ற பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைபிங் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் பிளாங்க் பாக்ஸுக்கு தான் வந்து நான் ஒரு பிக்சரை அட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த பிக்சரை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற அந்த 3D செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த பிக்சரை அட் பண்ண போகிறேன். அதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு லீனியர் பேர்ன், இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் டார்க் அண்ட் பகுதியில் பாருங்கள் இருக்கும் லீனியர் பேர்ன், அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். மற்றது வந்து நம்ம அந்த 3D செட்டப்பை கொண்டு வரது வந்து இந்த வெனிசிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி ஃபில்டரில் இதாக இருக்குது. இதில் போய் தான் நான் வந்து அந்த 3D செட்டப்பை கொண்டு வர போகிறோம். இப்போ வாங்க ஒன்றுண்டா பார்ப்போம். முதலாவது வந்து நான் ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் லீனியர் பண்டு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். மற்ற பிளெண்டிங் ஆப்ஷனில் நான் அந்த லீனியர் பண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இப்போ நான் இந்த செலக்ட் பண்ணி வச்சுருக்க பிக்சரை வந்து காப்பி பண்ண போகிறேன். கண்ட்ரோலோட ஏ கொடுத்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோலோட சி கொடுத்து காப்பி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த லீனியர் பண்ட் கொடுத்த எம்டி பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போய் வேனிசிங் பாயிண்ட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த 3D செட்டப்பை கொண்டு வரதுக்கான ஒரு கிரியேட் பிளான் டூல்ஸ் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணினோட பாருங்கள், அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று காட்டும். அந்த பாயிண்ட்டை நீங்கள் உங்களோட பாக்ஸு ஸ்ட்ரக்சரை அப்படியே பாயிண்ட் பண்ணி கொண்டு வாங்க. 4 பாயிண்ட் தான் வரும். 4ஐயும் முதல்ல ஒரு பகுதியிலேருந்து செலக்ட் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, இது கடைசி பாயிண்ட். 4 பாயிண்ட் நான் இதில் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா மேல் பகுதியை நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கீழ்ப்பகுதி 2ஐயும் நம்ம செலக்ட் பண்ணணும். அதை அந்த பாயிண்டில் வச்சு நீங்கள் சும்மா இழுத்தீங்கன்னு சொன்னால் நேராக தான் வரும். அந்த பாக்ஸில் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி வராது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கொண்டு அந்த நடு பாயிண்டில் வச்சு இழுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரியே கீழ் நோக்கி வரும். அதே மாதிரி இந்த பகுதியையும் நீங்கள் அதே மாதிரி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி அந்த பாயிண்டில் வச்சு இழுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பகுதியுமே வந்து நம்ம வடிவாக செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த பிக்சரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ கண்ட்ரோலோட பி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் இதுக்குள்ளே வந்துடும். பிறகு கண்ட்ரோலோட டி கொடுத்து கொஞ்சம் சைஸை பெருசாகி கொள்ளுங்க. பெருசாகிட்டு அப்புறம் அந்த பிக்சரில் அப்படியே கிளிக் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ ஓகே கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லீனியர் பேன் கொடுத்ததால தான் இந்த சைடில் இருக்கிற ஷேடோவெல்லாம் வடிவாக பாருங்கள். இந்த பாக்ஸில் ஸ்ட்ரக்சரை வந்து அந்த ஷேடோ எடுத்து காட்டுது. இது சும்மா நார்மலில் இருந்தால் வந்து அந்த இது ஸ்ட்ரக்சர் வந்து காட்டாது, அந்த ஷேடோ வந்து தெரியாது. நீங்கள் வந்து தேவைன்னு சொன்னால் மல்டிப்ளேலையும் கொடுக்கலாம். நான் வந்து லீனியர் பேனில் கொடுத்த வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக அழகாக இருக்குன்றதுக்காண்டி. ஓகே, இப்போ இதை விட இன்னும் உங்களுக்கு இதை மெருகேற்றி செய்து பார்க்கலாம்னு தோணுச்சுன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் இதில் ஒரு லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்து பார்க்கலாம். இதில் இன்னொரு லேயரை காப்பி பண்ணி அதில் நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு
சேஞ்ச் பண்ணி ஒவ்வொன்றையும் செய்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்ற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் வந்து வெனிசிங் பெயிண்ட்டை பற்றி விளங்கியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இதை மாதிரியான ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் இல்லாட்டி ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவாக போடுறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.